மதச்சார்பற்ற இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மதச்சார்பற்ற சக்திகளோடு நாங்கள் கூட்டணியில் பயணித்து வந்தோம். இந்த சூழலில் இந்த சட்டமன்ற 2026 தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு திமுகவால் அழைக்கப்பட்டு கட்சியின் முன்னணி தலைவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். அப்போது திமுகவின் பேச்சுவார்த்தை குழு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இந்த தேர்தலில் ஒரு இடத்தை ஒதுக்குவதாக அறிவித்தார்கள். நாங்கள் அப்போது ஒரு இடத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் எங்களுக்கு கூடுதலான இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் அதற்கும் அடுத்தபடியாக இடங்களை ஒதுக்குவதில் முன்பின் இருந்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கென்று ஒரு கொள்கை, கோட்பாடு, லட்சியம், ஒரு அறம் சார்ந்த அரசியலை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதனால் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உணர்வுகளும் தமிழ்நாட்டின் படித்த இளைஞர்களுடைய வேண்டுகோளும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற புலம்பெயர்ந்து எமது ஈழ உறவுகளின் வேண்டுகோளையும் உள்ளடக்கி விவசாயிகள், மாணவர்கள், மீனவர்கள், தாய்மார்கள், பல்வேறு தரப்புகளின் கண்ணீரை துடைக்கின்ற கோரிக்கைகளான ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தை குழுவுடன் வழங்கி எங்களில் இடங்களில் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருந்தேன். அதே கோரிக்கைகளை பல ஆண்டுகளாக தமிழக சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்தி பேசியிருந்தேன். கவன ஈர்ப்பு, ஒத்திவைப்பு தீர்மானங்கள், நேரமில்லா நேரத்தில் அரசின் கவனத்தை ஈர்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அந்த கோரிக்கைகளுக்கான அழுத்தம் தருகின்ற வகையில் சென்னை சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே வந்து எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாகவும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நான் வேண்டுகோள் முன்வைத்தேன். ஆனால் தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான திமுக அரசு அந்த கோரிக்கைகளை குறித்து அவர்கள் சிறிதளவும் அவர்கள் பொருள்படுத்தவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளே எங்களோடு எந்தவித கோரிக்கையும் வைக்காமல் தொகுதி உடன்பாடோடு கூட்டணி அமைகின்ற போது நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இப்படி கோரிக்கைகளை எல்லாம் கொடுப்பது, இதையெல்லாம் நிறைவேற்றி தாருங்கள் என்று சொல்வது, இது எல்லாம் சரியாக படவில்லை என்கிற தோணியில்தான் அவர்களுடைய அணுகுமுறை இருந்தது. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இதுபோன்ற தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகள் தமக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கின்ற அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை பயக்கக்கூடிய வகையில் செயல் திட்டங்களை நாம் கூட்டணி தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சியிடம் வலியுறுத்தி அதை நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் அந்த மக்களுக்கு பயனளிக்கும். குறிப்பாக நான் இருக்கின்ற நெய்வேலி பகுதியில் வீடு, நிலங்கள், கோயில், சர்ச்சுகள், மசூதிகளை இடித்து மக்களை முழுவதுமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறவிட்டு நிலங்களை கையகப்படுத்தி ஒன்றிய அரசு நிலக்கரியை வெட்டி எடுப்பதற்கு மாநில அரசு துணையாக நிற்பது, பரந்தூர் விமான நிலையத்துடைய நீர்நிலைகளை அழித்து விவசாய மக்களை, அந்த பகுதியினுடைய பூர்வீக குடிகளை அகதிகளாக ஆக்குவது, அம்பானி அதானியினுடைய துறைமுகத்துக்கு பல லட்சக்கணக்கான கடல் மைல் தூரத்தை நீண்ட நாள் குத்தகைக்கு விடுவது, அதுபோன்று பல்வேறு ஹைட்ரோ கார்பன், மீத்தே, ONGCக்கு அனுமதி, அதுபோல் டங்ஸ்டனுக்கு அனுமதி, அதுபோன்று தொழிலாளர் விரோத சட்டத்திற்கு அனுமதி, அதுபோன்று தனியார் பல்கலைக்கழகங்கள் லாபம் ஈட்டுவதற்கு, கல்விக் கொள்ளை அடிப்பதற்கு சட்டங்களை திருத்துவது, இது அத்தனையிலும் ஒற்றை ஆளாக இருந்து கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் நான் போராடி இருக்கிறேன். அதை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் அறிவார்கள். என் தமிழ் சமூகத்திற்கு நான் குரல் கொடுப்பது அங்கிருக்கின்ற மூத்த அதிகாரி பெருமக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அவர்கள்
தொடர்ந்து வேல்முருகன் திமுக அரசுக்கு, இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலாக இருக்கிறார் என்கிற தகவலை அவ்வப்போது முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, முதலமைச்சர், அமைச்சரவை இந்த நாட்டை ஆள வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற போது அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து திட்டங்களை தீட்ட முடியும், மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சட்டங்களை இயற்ற முடியும். ஆனால் திமுக அரசை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிகாரிகளின் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இந்த நிமிடம் வரையிலும் கூட நடந்தேறி வருகிறது என்று நான் பலமுறை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறேன். சட்டமன்றத்திலே ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறவில்லை என்று நான் குற்றம் சாட்டியிருக்கிறேன். சில அதிகாரிகள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்ட அதிகாரி பெருமக்கள் வேல்முருகன் இந்த கூட்டணியில் தொடர்ந்து கூடுதல் இடங்களோடு மீண்டும் தமிழக சட்டமன்றத்திற்குள் வந்தால் அவர்கள் செய்திருக்கிற லஞ்ச லாவண்ய ஊழல், தமிழர் விரோத நடவடிக்கை, பாசிச சங் பரிவார கும்பல்களுக்கு ஆதரவாக திமுக தலைமையிலான அரசிலே இருந்து கொண்டு கோலோச்சுவது எல்லாம் இன்னும் வெட்ட வெளிச்சமாக தோலுரித்து காட்டுவார் என்கிற அச்சத்தின் காரணமாகவும் இன்றைக்கு என்னை திட்டமிட்டு திமுக தலைமையிலான கூட்டணியில் வெளியேற்றுவதற்கு தமிழர் அல்லாத, தமிழர் விரோத, தமிழினை உரிமைக்கு எதிராக, தமிழ் ஈழ விடுதலைக்கு எதிராக, சமூக நீதி லட்சியத்திற்கு, கொள்கைக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரிகளின் பேச்சையும் அவருடைய அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டு திமுக தலைமை தமிழக வாழ்வுரிமை கட்சியை புறக்கணித்திருக்கிறது. சமூக நீதி இயக்கமான திமுக ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுக்கிறது? வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை அதற்கான தரவுகளின் அடிப்படையில் பரிசீலனை செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்கிற உத்தரவிட்ட பிறகு அதை நான் பலமுறை தமிழக சட்டமன்றத்தில் சுட்டிக்காட்டி பேசிய போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதற்கான ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி கொண்டு ஒரு ஆணையத்தை நியமித்து அந்த விவரங்களை சேகரித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் ஆலோசனை செய்கிறேன் என்று சொன்ன முதல்வரை தடுத்த சக்தி எது? அந்த சமூக நீதிக்கு எதிரான சக்திகளை கூட வைத்துக் கொண்டு எப்படி திமுக சமூக நீதி அரசாக தமிழ்நாட்டில் நடைபோட முடியும்? தமிழ் சமூகத்திற்காக உழைத்த, போராடிய எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்காக மணிமண்டபம், சிலைகள், நினைவு தூண்கள், தபால் தலைகள், தெருக்களின் பெயர்களை சூட்டுங்கள் என்று நான் சொன்ன போதெல்லாம் எந்த பதிலும் சொல்லாமல் பெயரளவுக்கு 1 மற்றும் 2 போன்ற விஷயங்களை செய்துவிட்டு இங்கு ஒரு சினிமா நடிகர் சொன்னார் என்பதற்காக அவருடைய தந்தையின் பெயரிலே தெருக்களை வைப்பது. ஆக ஒரு சமூக நீதி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒரிசாவில், பீகாரில், இது போன்று பல்வேறு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு சமூக நீதி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சமூக நீதி இயக்கத்தின் வரலாற்றில் தோன்றிய ஒரு இயக்கம் ஏன் என்னுடைய குரலுக்கு மதிப்பளிக்கவில்லை? தமிழ்நாட்டில் எண்ணற்ற தலைவர்களின் குரல்களுக்கு மதிப்பளிக்கவில்லை. இங்கே இருக்கிற சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும், ஈழத்தில் இனப்படுகொலைக்கு உள்ளாகி அங்கு சிறையில் கைது செய்து வைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகளின் தளபதிகள் உட்பட பலர் கூட, பெண் போராளிகள் உட்பட பொது மன்னிப்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு அளிக்கப்பட்டு அவர்கள் மறுவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இங்கு பாஸ்போர்ட் ஆக்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு புழல் சிறையிலிருந்து அவர்கள் வெளியே வருகின்ற போது அங்கு வாசலிலே வைத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். திருச்சி சிறப்பு முகாமில் அடைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள். தொடர்ச்சியாக அங்கே மரங்களில் ஏறி போராட்டம், உயிரை பணம் வைத்து உண்ணாவிரதங்கள். தற்போது கூட சக்தி என்கிற நாதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழக வேலை தமிழருக்கே என்கிற ஒரு சட்டம் இயற்றினால் என்ன? குஜராத்தில் இருக்கிறது, கர்நாடகத்தில் இருக்கிறது, பீகாரில் இருக்கிறது, இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கிறது. அந்த மாநில மக்களுக்கான வேலை வாய்ப்பு முன்னுரிமை. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இயற்றப்படவில்லை. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டுக்கான அந்த உரிமை சட்டம் சட்டமாக இதுவரையிலும் இயற்றப்படவில்லை. அதுபோன்று ஓபிஎஸ் காலத்தில் தமிழ்நாட்டுடைய அரசு உயர் பதவிகளை டிஎன்பிசியினூடாக
எவர் வேண்டுமானாலும் வந்து எழுதி இங்கே கோட்டாட்சியராக, டிஎஸ்பியாக, நீதிபதியாக, பல்வேறு துறையினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனராக பதவிக்கு வரலாம் என்கிற நிலை இந்த நிமிடம் வரையிலும் இருக்கிறது. 5 ஆண்டு காலமாக ஓபிஎஸ் கொண்டு வந்த அந்த சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று நான் மன்றாடினேன். அது ரத்து செய்யப்படவில்லை. ஆக நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சி. ஆக இந்த அனைத்து மக்களுக்குமான கிடைக்க வேண்டிய சமூக நீதி கிடைக்கப்பெறவில்லை, வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறவில்லை. இங்கு மாணவர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நான் சுட்டிக்காட்டி முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்ற போது அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற கார்ப்பரேட் பெரும் முதலாளிக்கு ஆதரவாக இருக்கின்ற சக்திகள் இன்றைக்கு முதலமைச்சரை சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கு அனுமதிக்க மறுத்து இங்கு அதிகாரிகள் ஆட்சி கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்ன குற்றத்திற்காகவே இன்றைக்கு அரசியல் ரீதியாக கூட தேர்தல் களத்திலும் அவர்கள் இதிலே தலையிட்டு இன்றைக்கு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இந்த இத்தனை ஆண்டு காலம் இருந்தேன். 5 ஆண்டு காலம் திமுகவின் சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான குரலாக எனது குரல் ஒலித்திருக்கிறது. அதற்கான வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், அதுபோன்று தோழமையுடனும் கூட்டணியுடனும் நட்பு சக்தியாக என்னோடு கைகோர்த்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் பல போராட்டங்களில் பங்கெடுத்து இந்த நிமிடம் வரையிலும் இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்று என் மீது வைத்திருக்கிற மாறாத அன்பின் காரணமாக, பற்றின் காரணமாக உங்களை சந்திக்கின்ற இந்த துளி இந்த நிமிடம் வரையிலும் தொடர்பு கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு பேசிய தலைவர்களான அண்ணன் திருமாவளவன், சிபிஎம்னுடைய தலைவர் வீரபாண்டியன், சிபிஎம்னுடைய தலைவர் பாலகிருஷ்ணன், சிபிஎம்னுடைய திரு சண்முகம், மறுமலர்ச்சி திமுகவினுடைய வைகோ, பேராசிரியர் ஜவஹர்லா, திரு ஈஸ்வரன் போன்ற அனைத்து தலைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும், ஈழ இன பிரச்சனைகளை குறித்தும், தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காகவும் என்னால் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நடத்தப்படுகின்ற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் தொடர்ந்து நாம் பயணிப்போம் என்று எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, எங்கள் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, அரசியல் தலைமைக்குழு, தொகுதி தலைவர், செயலாளர், மாவட்ட தலைவர், செயலாளர், மாநில நிர்வாகிகள், நகர ஒன்றிய செயலாளர்களான பொதுக்குழு அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். இதற்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி முக்கிய தலைவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து, இப்போது கூட நீங்கள் பார்த்திருக்கலாம், அலுவலகத்தில் சுமார் 25க்கும் மேற்பட்ட பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியாரி இயக்கங்கள், ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுகின்ற அமைப்பினுடைய தலைவர்கள் என்னை சந்திக்க வருகின்றிருக்கிறார்கள். அதனால் அவர்களோடு கலந்து பேசி, இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சி தலைமைகளோடு கலந்து பேசி, நான் வைத்திருக்கிற பிரதான இந்த 10 கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்ற, இந்த 10 கோரிக்கைக்காக என்னோடு போராட்ட களத்திற்கு களமாட வருகின்ற அமைப்புகளை, அரசியல் கட்சிகளிடம் கலந்து பேசி, நாங்கள் இந்த 2026 தேர்தலை எதிர்கொள்வதை குறித்து பத்திரிகை ஊடக நண்பர்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிப்பு செய்ய இருக்கிறேன். எனது பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் இது தமிழ்நாடு விடுதலைப்படை, மாவோயிஸ்ட் இயக்கங்கள், தமிழ்நாடு மீட்சிப்படை போன்ற பல்வேறு தமிழ் தேசிய அரசியல் ஆளுமைகளை கொண்ட ஒரு அரசியல் தலைமை குழுவாக, அரசியல் முக்கிய நிர்வாகிகளை கொண்ட ஒரு கட்சியாக நடைபெற்று வருகிறது. தனித்து நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. சில பத்திரிகை நண்பர்கள் என்னை நேர்காணல் காணுவதற்கு வருகை வந்த போது, நான் ஒரு 24 மணி நேரம் பொறுத்துக் கொள்ளுங்கள், நாளை பத்திரிகையாளர்களை அதிகாரப்பூர்வமாக சந்திக்கிறேன் என்று சொன்னேன். உடனே 24 மணி நேரம் கெடு என்று ஒரு செய்தியை போடுகிறீர்கள். திமுக இந்த நிமிடம் வரையிலும் மூத்த தலைவர்கள் என்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் காத்திருந்த வேல்முருகன் என்று என்னுடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் நீங்கள் இழுக்கு ஏற்படுத்துவது போல் உங்கள் பரபரப்புக்கு பிரேக்கிங் நியூஸ் போடுகிறீர்கள். அப்படி இல்ல, வேல்முருகன் பண்ணுகிற நேர்மையான அரசியல், எனது அரசியல் பொதுவாழ்வு என்பது சுமார் 40 ஆண்டு காலத்திற்கு மேல் 6 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன்.
தலைவர் கலைஞர், மறைந்த அம்மையார் ஜெயலலிதா, எடப்பாடி, OPS, மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்று பல்வேறு தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளோடு நான் ஒன்றாக பழகி அவர்களோடு அரசியலிலே பணியாற்றியிருக்கிறேன், அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். அதனால் தயவு செய்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிக்கின்ற அந்த செய்திகளை மட்டும் நீங்கள் வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.